ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீடு கட்டுபவர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் புதிதாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டுமான பொருட்களுடைய விலை அதிரடியாக உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி ஒரு அப்டேட்டை பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழகத்தில் எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான மூலப்பொருட்களின் விலை கடும் உயர்வு பண்ணியிருக்காங்க. இதனால் பூச்சி வேலையை பயன்பாட்டிற்கான பிசாண்ட் ரூபாய் அந்த 900 கிட்ட உயர்வாயிருக்கு. மூலப்பொருட்கள் யூனிட்டுக்கு 600 ஆகும். லோடுக்கு 2000 வரையிலும் உயர்வால் வீடு கட்டோர் மற்றும் கட்டுமான தோழர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ எம்சாண்டாக இருக்கட்டும், ஜல்லியாக இருக்கட்டும், இதுக்கான எல்லா விலையுமே பார்த்தா உயருதுங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் ஜல்லி, எம்சாண்ட், பிசாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. ரூபாய் 3300க்கு விற்கப்பட்ட யூனிட் ஜல்லி 500 ரூபாய் உயர்ந்து இப்போ 3800 ரூபாய் விற்பனை பண்ணுறாங்க. ரூபாய் 4000க்கு விற்கப்பட்ட ஒரு யூனிட் எம்சாண்ட் 500 ரூபாய் உயர்ந்து 4500 உயருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூபாய் 5000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட யூனிட் பிசாண்ட் 500 உயர்ந்து ரூபாய் 5500 ரூபாய்க்கு விற்பனை செய்துங்க. எல்லாமே 500 ரூபாய் விலையை உயர்த்தி அமைச்சிருக்காங்க. ஜல்லி, எம்சாண்ட் எல்லாமே மாவட்டங்களை பொறுத்து விளையாட்டத்தின் அளவு சற்று மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்குங்க. மாவட்டம் வாரியாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் அமௌண்ட்டு கொஞ்சம் மாறலாம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விலை உயருது. அதேமாரி கண்டிப்பாக இன்னும் சிமெண்ட்டுகள் விலை எல்லாமே உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனால் புதிதாக வீடு கட்டவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தினே சொல்லாங்க. அதில் நிறையா உயர்ந்துருச்சு. இப்போ மீண்டும் பார்த்தா எல்லாமே உயர்த்துறாங்க. ஸோ இதில் கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காமல் கான்பாஸை தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.